தொழிலாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வந்து 100 நாட்களுக்கு உள்ளாக 80 அதிகபட்சம் 80 நாள் 90 நாளுக்கு உள்ளாக வந்து அதிக லாபம் தரக்கூடிய பயிர்கள் என்னென்ன அப்படின்றத டாப் 5 ஒரு 5 பயிர்கள் வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து அதிகமாக 80 நாள் 90 நாளுக்குள்ளே நமக்கு வந்து லாபம் தரக்கூடிய பயிர்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதலாவது வந்து அதில் இருக்கக்கூடியது வெண்டைக்காய் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அதிகபட்சம் 45 நாள்லேருந்து 50 நாளில் நமக்கு வந்து காய்ப்புக்கு வந்துடும். அதுக்கடுத்து நமக்கு தொடர்ச்சியாக வந்து வருமானம் கிடைக்க ஆரம்பிக்கும். அது நம்ம பராமரிக்கிறத பொறுத்து தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து அதில் வந்து காய்களை வந்து எடுத்துகிட்டு வரலாம். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நமக்கு வந்து நல்லாவே மகசூல் தரக்கூடியது வெண்டை. முக்கியமான விஷயம், வெண்டையில் வந்து எப்போவுமே வெண்டையை பொறுத்த வரைக்கும் சந்தையில் வந்து காய்கறிகளில் ஒரு முக்கியமான பயிர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு முக்கியமான காய்கறி பயிர். அதனால் சமையலுக்கு அதிகமாக தேவை இருக்கிறனால மார்க்கெட்டில் நல்ல விலை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி வந்து நல்ல மகசூலும் கிடைக்கும். நமக்கு வந்து தொடர்ச்சியாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நம்ம பறிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். மேலும் அதற்கான மருந்துகள் எளிமையானதாக இருக்குது. அதிக காய்கள் வரக்கூடிய ரகங்கள் இருக்குது. அது மாதிரி எளிமையான பராமரிப்பு முறைகள், சந்தையில் நல்ல மதிப்பு, விலை மதிப்பு, அது மாதிரி வந்து பூச்சி கட்டுப்பாடு மிக எளிமையாக பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து வெண்டை வந்து ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய பயிர். குறிப்பாக வந்து ஒரு 45-50 நாள்லேருந்து வந்து நமக்கு வந்து காய்கள் வர ஆரம்பித்துவிடும். நம்ம பறித்து நம்முடைய லாபத்தை எடுக்க ஆரம்பிச்சிடலாம். இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல லாபம் தரக்கூடிய மிக குறுகிய நாளில் நமக்கு வந்து மகசூல் தரக்கூடிய ஒரு பயிர். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 40 நாள் 50 நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடையே முடிஞ்சிடும். முள்ளங்கி விதைத்த இதுலேருந்து ஒரு 40 நாள்லேருந்து 50 நாளுக்குள்ளே அறுவடையே முடிஞ்சிடும். சந்தை மதிப்பும் அதிகம். ஒரு முக்கியமான காய்கறி. எல்லோரும் வந்து இன்றைக்கி உடலுக்கு வந்து நல்ல ஆரோக்கியமான உணவுகளில் வந்து காய்கறிகளில் முள்ளங்கியும் ஒரு முக்கியமான இடம் வகிக்கிறது. அதனால் வந்து மார்க்கெட்டில் வந்து ஒரு நல்ல சந்தை மதிப்பு உள்ளது. அதிகப்படியான மகசூல். அதே நேரத்தில் வந்து செலவு குறைவான பயிர். அதிகப்படியான உரங்கள் வேண்டியதில்லை, அதிகப்படியான பூச்சி பராமரிப்பு இல்லை. ஸோ இதனால் வந்து நம்ம குறைந்த செலவில் அதிகம் லாபம் தரக்கூடிய ஒரு காய்கறி பயிர் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமான விஷயம் வந்து இந்த 2 பயிருமே நான் சொன்ன மாதிரி நம்மளே நேரடியாக சந்தையில் கொண்டு போய் விற்பனை செய்வதற்கான வாய்ப்புகள் இருந்தால் நமக்கு லாபம் இன்னும் அதிகமாக இருக்கும். மூன்றாவது வந்து பார்த்திங்கன்னா கீரை வகைகள் வந்து இன்றைக்கி எல்லாருமே வந்து மருத்துவர்கள்லேருந்து ஆரம்பித்து உடல் ஊட்டச்சத்து நிபுணர் முதற்கொண்டு எல்லாருமே சொல்லக்கூடியது, உணவில் வந்து அதிக அளவுக்கு கீரைகளை சேர்த்து கொள்ளுங்கள். அந்த கீரைகளில் வந்து நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அயன், விட்டமின் சி மற்றும் வந்து முக்கியமான பல வகையான விட்டமின்கள் மற்றும் நார்ச்சத்துலாம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய கீரைகளை வந்து உணவில் சேர்த்துக்க சொல்கிறாங்க. ஸோ அனைவருமே இன்று வந்து கீரை சாப்பிட வேண்டிய முக்கியத்துவத்தை தெரிஞ்சிருக்காங்க. அதனால் வந்து நகர்ப்புறங்களில் மட்டும் இல்லாமல் கிராமத்திலையும் மிகவும் உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ளப்படுவது கீரைகள் அப்படின்னு சொல்லலாம். முன்னாடி இந்த காலத்துக்கு காட்டிலும் இன்றைக்கி வந்து கீரைகளுடைய பயன்பாடு அதிகமாக இருக்குது. அது மாதிரி சந்தை மதிப்பும் அதிகமாக இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், ஊட்டச்சத்துக்கள் நிறைந்ததாக இருந்தாலும் கீரை வந்து இன்றைக்கும் குறைந்த விலையிலேயே கிடைக்குது. அது மாதிரி